ஆண்டவர் இரட்சகமாய இயேசு நாமத்தினால ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारा उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सभी को आशीषित करे. हालेलुया. हालेलुया. சந்தோஷமா இருக்கீங்களா? क्या आप सब खुश हैं? நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஒரு நாள் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. जिसकी हम आराधना करते हैं वो परमेश्वर हमें छोड़ने वाला परमेश्वर नहीं है. அவரையே சார்ந்திருப்போம். हम उन्हीं के और हम निर्भर रहें. அவருடைய வசனத்தை விசுவாசிப்போம். उनकी वचन के और विश्वास में थामे रहें. நம்மளுக்கு கர்த்தர் ஒரு புதிய பலத்தை தருவாராக. परमेश्वर हमारे लिए एक नया बल को देने पाए. ஓகே. தேவ செய்திக்கு நம்ம கடந்து செல்வோம். आइए परमेश्वर की वचन की ओर हम जाएं. இந்த உலகத்துல ரொம்ப கடினமான கஷ்டமான ஒரு வேலை எது தெரியுங்களா? इस संसार में बहुत ही कठिन काम क्या है पता है? அப்படியே யோசிங்க பாப்போம். आप जरा सा सोचिए. இது ரொம்ப கஷ்டமான வேலை. कौन सा है बहुत ही कठिन काम? எது தெரியுங்களா? कौन सा है पता है? அமைதலா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. चुपचाप एक जगह पर बैठना ही बहुत ही मुश्किल काम है. ஒரு வேலையும் செய்யாம ஒரே இடத்துல அப்படி உட்கார்ந்து இருப்பது பெரிய கஷ்டமான வேலை. कुछ भी काम करे बिना एक जगह पर चुपचाप बैठना ही बहुत ही मुश्किल काम है. அப்படி யாராலையும் உட்காரவும் முடியாது. ऐसा कोई बैठ भी नहीं पाएंगे. இப்போ லாக்டவுன் டைம்ல பார்க்கும்போது யாராவது வீட்டுக்குள்ள இருக்க முடிஞ்சுச்சா? अभी लॉकडाउन के टाइम पे हम देखा है कोई घर के अंदर रह पाते थे? யாராலையும் நிக்க முடியல. कोई भी नहीं रह पाते थे. சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, அப்ப நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு தான் தேவனுடைய சித்தமாம் இருக்கிறது. हमें कुछ काम करते रहना है, यही परमेश्वर की और की इच्छा है. அதுதான் நம்முடைய சரீரத்துக்கும் நல்லது. वही हमारा देह के लिए भी भला है. எல்லாவற்றுக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. सबके लिए एक आशीषित भी है. ஆதாமும் ஏவாளையும் தேவன் படைத்தார். जब आदम और हव्वा को परमेश्वर ने सृजा है, ஏதேன் தோட்டத்துல வைத்து आदन वाटिका में रखा है, அவர்களுக்கும் ஒரு வேலையை கொடுக்கிறார். और उन्हीं के लिए एक काम को करने के लिए दिया. என்ன வேலை கொடுக்கிறார்? क्या काम दिया? இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் என்கிற ஒரு வேலையை கொடுக்கிறார். उस आदन वाटिका को उसे पूरा देखभाल करने के लिए और उसे सुरक्षित करने के लिए ही कहा है. அவங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்ல. जरूर उनके लिए कुछ काम करने के लिए जरूरत नहीं था. ஆனாலும் கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கிறார். फिर भी परमेश्वर ने उनके लिए कुछ काम को दिया है. அப்படினா தேவனுடைய விருப்பம் என்ன? इसका मतलब परमेश्वर की इच्छा क्या है? சும்மா இருக்காத தோட்டத்துல. तुम चुप नहीं रहना इस वाटिका में. சும்மா இருந்தா ஏதாவது யோசிப்போம். अगर तुम चुप रहोगे तो कुछ तो सोचेंगे. சும்மா இருந்தா நம்முடைய மைண்ட் வேற மாதிரி வர்க் பண்ண ஆரம்பிக்கும். अगर हम चुप रहते तो हमारा खाली दिमाग जो है कुछ और सोचने लगेंगे. அதனால ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளே இருக்க வேண்டும். इसीलिए हमें कुछ काम में लगे रहना चाहिए. அதனால தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த வேலையை கர்த்தர் கொடுத்தார். इसीलिए आदम और हव्वा को परमेश्वर ने उस काम को दिया है. நான் என்ன நினைக்கிறேன்னா ஒழுங்கா அந்த வேலையை செஞ்சிருந்தாங்கன்னா சாத்தான் அங்க வர்றதுக்கு சான்ஸே இருந்திருக்காது. यदि वो दोनों ने सही से उस काम को करते होंगे, शायद हम इस तरह सोच रहे हैं, जरूर शैतान नहीं आता होगा. அதே போல கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியங்களை செய்யும்படியாய் அவர் சொல்லி இருக்கிறார். वैसे ही परमेश्वर हमें कुछ कार्य को करने के लिए कहे हैं. அது ஏதோ மாசத்துக்கு ஒரு நாள் என்று அல்ல. ऐसा नहीं कि महीने में एक बार करना काफी है. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்த சில வேலைகளை நம்ம செய்ய வேண்டியது. हर एक दिन में हमें कुछ ऐसे कार्य को करना है जो परमेश्वर की ओर से हमें मिला है. தேவன் நினைச்சிருந்தா ஒரே நாள்ல எல்லாத்தையும் படைச்சிருப்பார். और परमेश्वर चाहे तो एक ही दिन के अंदर सब चीजें वो सृजे सकते थे. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை அங்க படைக்கிறதை நான் பார்க்கிறோம். लेकिन हर एक दिन में हर एक कार्य को प्रभु ने वहां पर वो रचे थे. हालेलुया. हालेलुया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, பொதுவா நம்ம என்ன செய்றோம் என்றால் हमेशा हम क्या करते हैं? எல்லா வேலையையும் கடைசியில செய்வோம். நம்ம सारे काम को इकट्ठा करके रखते हैं, अंत में होकर हम पूरा कर लेते हैं. அதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய ஒரு தவறு. वही हमारा बहुत बड़ी गलती है. எல்லா வேலையும் சேர்த்து வச்சு முடியாம கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துரும். सारे काम को इकट्ठा कर लेते हैं, बटोर कर बस अंत में बैठकर पूरा काम को कठिनता से हम कर लेते हैं. ஆனா அதே வேலையை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம டிவைட் பண்ணி கரெக்டா செய்யும்போது அது நமக்கு ரொம்ப நேர்த்தியா இருக்கும். लेकिन उस
उस समय में हम हर एक काम को अपना अपना समय निकाल कर उसी समय में उसको कर देते हैं तो बहुत ही सुंदर तरीका से हम कर पाएंगे। இந்த பசங்களை நீங்க பார்க்கீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களை जैसे स्कूल जाते हैं बच्चों को देखिएगा வருஷம் முழுவதும் படிக்க மாட்டாங்க। पूरा साल भर नहीं पढ़ते हैं। எப்ப அந்த ஆனுவல் எக்ஸாம் வருகிறதோ जब भी वो उनके लिए जो लास्ट एग्जाम आती है, एनुअल एग्जाम आती है, அப்ப நைட்டு பகல உட்கார்ந்துகிட்டு அப்படியே கண்ணை விழிச்சு படிச்சிட்டு இருப்பாங்க। वो रात और दिन पूरे बैठ बैठ के पढ़ने लगते हैं। அந்த டென்ஷன்ல படிச்சது கூட எல்லாம் மறந்து போய்விடும்। उस टेंशन में जो जो वो पढ़े थे वो सब भूल भी जाते हैं। அதனால தான் டீச்சர்ஸ் சொல்றாங்க, इसीलिए टीचर्स कहते हैं அன்னன்னைக்கு ஹோம்வொர்க் அன்னன்னைக்கு நீங்க போய் படிங்கங்கறாங்க। हर दिन की होमवर्क को, घर का काम को हर दिन करना है। இல்ல நம்ம எல்லாம் சேர்த்து வச்சு தான் படிப்போம்னு சில பேர் சொல்றாங்க। लेकिन कुछ लोग कहते हैं नहीं, हमें एंड में ही होकर ही पूरा हम पढ़ेंगे। சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை புதியதா இருக்கிறது। हर एक दिन परमेश्वर का अनुग्रह नई हो जाती है। ஆமென் आमीन। ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லா கிருபையும் இருந்தா முத நாளே வச்சுக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலையே। पूरा महीना भर की अनुग्रह को प्रभु पहला दिन ही नहीं देते हैं, ले ले पूरे महीने भर का तेरा अनुग्रह करके। அப்படி ஆண்டவர் கொடுக்கிறவர் அல்ல। ऐसा देने वाला नहीं है परमेश्वर। ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை கர்த்தர் हर கொடுக்கிறார்। एक दिन परमेश्वर एक नई ताजा अनुग्रह को हमें देते हैं। நேற்று காலையில தேவ புதிய கிருபை பெற்றோம்। कल की सवेरे हम परमेश्वर के अनुग्रह को पाए हैं। இன்றைக்கு காலையிலும் தேவனுடைய புதிய கிருபை பெற்றோம்। आज सवेरे भी हमने परमेश्वर के अनुग्रह को, नए अनुग्रह को पाए हैं। நாளைக்கு காலையிலும் கர்த்தர் புதிய கிருபை நமக்கு கொடுப்பார்। कल सवेरे भी हम परमेश्वर हमें नए अनुग्रह को हमें देंगे। ஒவ்வொரு நாளும் நமக்கு ஃப்ரெஷ்ஷா புதுசா சூடா நமக்கு உணவு தேவைப்படுகிறது இல்ல। हर एक दिन हम कैसा खाते हैं, हमारे लिए गरम गरम खाना की जरूरत पड़ती है। முந்தா நேத்து அல்லது 10 நாளைக்கு முன்னாடி சுட்ட தோசையை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து சூடு பண்ணி கொடுத்தா சாப்பிட முடியுமா? या 10 दिन पहले की डोसा को आज निकाल कर गरम करके देंगे तो कोई खा सकते हैं? அன்னன்னைக்கு செய்ய வேண்டியது நம்ம செய்ய வேண்டும்। हर दिन में जो हमें करना चाहिए उन कार्य को हमें करना है। ஹalleluya। हालेलुया। சோ வேதத்தின்படி பார்க்கும்போது बाइबल से हम देखते हैं அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டிய கடமையில நம்ம இருக்கிறோம்। हम हर एक के पास कुछ ऐसे कार्य जो है हमारा कर्तव्य है जो हमें हर दिन करना चाहिए। முதலாவதாக பார்ப்போம், पहला कार्य क्या है? ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய மன்னாவை நீங்க சேகரிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்। यहोवा परमेश्वर कहते हैं हर दिन की जो तेरे लिए जरूरत है मन्ना को हर दिन तुझे बटोरना। இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல நடந்துட்டு வராங்க। இப்ப इजराइल लोग निर्जल जगह में, मरुभूमि में यात्रा करके आ रहे हैं। கானானை நோக்கி பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்காங்க। कनान की ओर यात्रा कर रहे हैं। அவங்க போய் அங்க பயிரிட்டு அறுவடை பண்ணி சாப்பிட முடிய அந்த நிலைமையே இல்ல। उस निर्जल जगह पे वे जाकर कहाँ पे वो बीज बोएंगे और काटेंगे और खाएंगे। அவங்க இருக்கிறதே வனாந்திரத்துல இருக்காங்க। वो है ही निर्जल जगह में, ஒரு ஓட்டத்துல பிரயாணத்துல இருக்கிறார்கள்। यानी कि यात्रा में है। சோ அந்த நேரத்துல கர்த்தர் அவளுக்கு பரலோகத்தில் இருக்கிற மன்னாவினால அவர்களை போஷித்தாராம்। उस समय परमेश्वर ने क्या किया? उनको स्वर्ग की मन्ना से उन्हें खिलाया। எடுத்து வாசிப்போம்। आइए पढ़ेंगे। யாத்திராகமம் 16வது அதிகாரத்துல निर्गमन 16वीं अध्याय அதுல 4ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன்। वचन 4 से लेकर हम पढ़ें। யாத்திராகமம் 16:4। निर्गमन 16 का वचन 4। அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்। तब यहोवा ने मूसा से कहा, देखो मैं तुम लोगों के लिए आकाश से भोजन वस्तु बरसाऊंगा और ये लोग प्रतिदिन बाहर जाकर प्रतिदिन का भोजन इकट्ठा करेंगे। इससे मैं उनकी परीक्षा करूंगा कि ये मेरी व्यवस्था पर चलेंगे कि नहीं। ஆமென் आमीन। ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய ஒவ்வொரு காரியங்களை நம்ம சேர்க்க வேண்டும்। प्रतिदिन की कार्य को हमें प्रतिदिन ही इकट्ठा करना चाहिए। இதுதான் கர்த்தர் கொடுத்த கட்டளையா இருக்கிறது। यही परमेश्वर की ओर से मिला हुआ आज्ञा है। அடுத்த நாளுக்கு வேண்டியதை இப்ப நீங்க சேர்த்து வைக்க முடியாது। अगले दिन की जो जरूरत है उसे आज ही आप इकट्ठा नहीं कर पाएंगे। ஆமா, அப்ப
அன்னன்னைக்கு வேண்டியதை நம்ம போய் தேட வேண்டும். हर दिन के प्रतिदिन के कार्य को हमें ढूंढना चाहिए. வசனம் சொல்லுகிறது வானத்திலிருந்து நான் அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். प्रभु कहते हैं वचन में लिखा है कि आकाश में से मैं तेरे भोजन वस्तु बरसाऊंगा. ஹalleluya. हालेलूया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, அது வானத்திலிருந்து இறங்கின அப்பமா இருக்கிறது. वो आकाश में से उतर कर आया है वो रोटी. இது புதிய ஏற்பாடு சத்தியத்துக்குள்ள நீங்க வரும்போது यदि नया नियम के अंदर हम आएंगे तो யோவான் 6ஆம் அதிகாரத்துல यूहन्ना 6 अध्याय में அதுல 51வது வசனத்தை வாசிக்கும்போது 51 में हम पढ़ सकते हैं. யோவான் 6:51ல यूहन्ना का 6 अध्याय का 6:51 में நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று இயேசு சொல்லுகிறார். जीवन की रोटी जो स्वर्ग से उतरी मैं हूँ. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். यदि कोई इस रोटी में से खाए तो सर्वदा जीवित रहेगा. ஹalleluya. हालेलूया. பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது पुराना नियम में देखते हैं तो அவங்க சரீரத்துக்கு வேண்டிய அந்த அப்பம் மன்னா வந்து கர்த்தர் பொழிந்தா उनकी जो अपने पेट की जरूरत थी वो मन्ना को परमेश्वर ने आकाश में से बरसाया. அதை அவர்கள் ஒவ்வொரு நாளும் போய் சேகரிக்க வேண்டும். उनको उन्हें प्रतिदिन जाकर इकट्ठा करना चाहिए. பட் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நமக்கு लेकिन नया नियम विश्वासी हमारे लिए அதே போல ஒவ்வொரு நாளும் காலை நேரத்துல वैसे ही हर दिन प्रतिदिन भोर को நம்ம தேவனை தேட வேண்டும். हमें परमेश्वर को खोजी करना चाहिए. ஆமென். आमीन. அந்த இயேசுவே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பமா இருக்கிறார். यहाँ पर प्रभु यीशु की स्वर्ग में से उतरकर आया जीवित रोटी है. ஹalleluya. हालेलूया. ஹalleluya. हालेलूया. அந்த இயேசுவை நம்ம தேடும்போது उस यीशु मसीह को हम खोज करेंगे तो நம்முடைய ஆத்துமாவுக்கு நம்முடைய சரீரத்துக்கு ஒரு புதிய பலனா இருக்கிறது. हमारे प्राण और देह के लिए एक नया बल हमें मिलेगी. நம்ம யாரை தேடி போகிறோம்? हम किसकी ओर ढूंढते हैं? பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் அப்பத்தை தேடி போனார்கள். पुराना नियम के लोग रोटी के पीछे थे. ஆனா நாம் ஜீவ அப்பமாகிய இயேசுவை நோக்கி வந்திருக்கிறோம். लेकिन हम जीवन की रोटी यीशु मसीह को खोज करते हैं. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல. इसी को ही प्रेरित पौलुस पहला कोरिन्थियों 11वीं अध्याय में लिखते हैं. அதுல 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 24वीं आयत में ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. और धन्यवाद करके उसे तोड़ी और कहा ये मेरी देह है जो तुम्हारे लिए है. ஹalleluya. हालेलूया. ஜீவ அப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். जीवन की रोटी को हमें पाना चाहिए. நம்மளுக்காக பிற்கப்பட்ட அந்த இயேசுவின் சரீரமா இருக்கிறது. हमारे लिए तोड़े गए प्रभु यीशु मसीह का देह है. ஹalleluya. हालेलूया. அதிகாலையில் அவரை தேட வேண்டுங்க. इसलिए हमें भोर को प्रभु यीशु मसीह को खोजी करना வசனம் चाहिए. சொல்லுகிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். क्योंकि वचन लिखा है कि जो भोर को प्रभु को खोज करते हैं वे उसे पाते हैं. எதுக்கு அதிகாலையில் தேடணும்? क्यों हमें भोर को ढूंढना है? நம்ம எந்திரிச்சு போனை பார்க்கிறதுக்கு முன்னாடி, हम उठकर अपने फोन को देखने से पहले, இந்த உலகத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி, इस संसार से मिलने से पहले, நம்முடைய வேலையை பார்க்கிறதுக்கு முன்னாடி, अपने नौकरी को देखने से पहले, நம்மை அழைத்த தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். जिसको हमें बुलाया उस परमेश्वर की और हमें ताकते रहना चाहिए. இங்க இருக்கிற மனிதர்கள்ட்ட பேசுவதற்கு முன்பாக यहाँ के लोगों से बातें करने से पहले நம்ம உண்டாக்கின தேவனிடத்துல பேசுவோமா? जिसने हमें रचा उस परमेश्वर से हम बात करें क्या? அந்த அதிகாலை நேரத்துல அவரை தேடுவோமா? भोर को हम प्रभु की ओर खोज करें क्या? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள். पहले परमेश्वर उसके राज्य को खोज करो. பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். फिर ये सारी चीजें तुम्हारे लिए दिया जाएगा. ஹalleluya. हालेलूया. அதிகாலை நேரத்துல நீங்க என்ன செய்றீங்க? भोर को आप क्या करते हैं? அநேக சமயத்துல நம்ம என்ன செய்வோம்? कई बार हम क्या करते हैं? ஓ இன்னைக்கு என்ன சமைக்கிறது? आज क्या हमें पकाना है? என்ன Dress போடுறது? कौन सा ड्रेस पहनना இன்னைக்கு है? என்னென்ன வேலை செய்யணும்? आज कौन सा काम करना இன்னைக்கு है? யாரெல்லாம் பார்க்கணும்? आज किन किन से मिलना है? என்று பல காரியங்களை நம்ம யோசித்து கொண்டே இருப்போம். ऐसे कई बातों के और हम सोचते रहेंगे. அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு उन सारी बातों को छोड़कर நம்ம உண்டாக்கின தேவனிடத்துல போவோமா? जिसने हमें बचाया उस रचाया उस परमेश्वर के पास हम அந்த जाएंगे. ஜீவ அப்பமாகிய இயேசுவை பெற்றுக்கொள்வோமா? जीवन की रोटी यीशु मसीह को हम पाएंगे.
पाए क्या? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். एलिया आपके और मेरे समान एक साधारण व्यक्ति है। நான் சாக வேண்டும் சொல்லுகிறா. उन्होंने कहा कि मुझे मरना है करके, ஆனா தேவதூதனை தட்டி எழுப்பி ரொட்டியை கொடுக்கறா. लेकिन स्वर्गदूत उसको उठाया और उनके लिए खाने के लिए रोटी दिया। அந்த அப்பத்தை புசித்து जब उन्होंने इस रोटी को खाया तो 40 நாள் இரவும் பகலும் கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நடந்து போனாராம். 40 दिन और रात उन्होंने परमेश्वर की पहाड़ तक उन्होंने चलते गया। ரெண்டு அப்பத்தை சாப்பிட்டுட்டு இவ்வளவு நாட்கள் நடந்து போனாரல்னா रोटी को खाकर उन्होंने इतना दिन तक चलते जाए तो ஜீவப்பமாகிய இயேசுவை நாம் அவருக்குள்ள நம்ம அவரை பார்க்கும்போது जीवन का रोटी यीशु मसीह हमारे पास है, उनके और हम ताकते रहेंगे तो நம்ம இன்னும் ஆண்டவருக்காக நிற்க முடியும். और हम ज्यादा प्रभु के लिए खड़े हो पाएंगे, இன்னும் ஆண்டவருக்காக நம்ம விசுவாசத்துல நிற்க முடியும். और परमेश्वर के लिए विश्वास में स्थिर हो पाएंगे। இந்த உலகத்துல ஜெயமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். इस संसार में एक विजेता का जीवन जी सकते हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஒரு பெரிய விஐபி நம்ம பார்க்கணும்னா अगर मानिएगा कोई वीआईपी से मिलना है तो அவர் எல்லா டைமும் பிஸியா இருப்பார். वो हर समय तो बिजी रहते हैं। ஆனா அவரை போய் பர்சனலா போய் சந்திக்க வேணும்னா अगर उनसे आप पर्सनल व्यक्ति के रूप में मिलना है तो காலையில அதிகாலை நேரத்துல நீங்க அவர் வீட்டுக்கு போங்க. அவர் எப்படியாவது வெளியில வருவார், வாக்கிங் வருவார், நியூஸ் பேப்பர் வாசிப்பார், எப்படியாவது அவர் இங்க பாத்துறலாம்னு. अगर भोर को आप उनके घर के पास जाइएगा, किसी तरह उनसे मिल पाएंगे। यदि वो न्यूज़पेपर पढ़ेंगे या वॉकिंग के लिए निकलेंगे, किसी तरह मिल सकते हैं। ஒரு மனுஷனை சந்திக்கிறதுக்கு அதிகாலை போறோம்னா एक व्यक्ति से मिलने के लिए ही अगर भोर को जाना पड़ता है तो நம் தேவனை சந்திப்பதற்கு हम परमेश्वर से मिलने के लिए ஒவ்வொரு நாளும் அந்த முதல் பகுதியை நம்ம தேவனுக்கு என்று கொடுப்போமா? हर एक प्रतिदिन उस पहले शुरुआत के समय को हम परमेश्वर के हाथ में दें। ஹalleluya हालेलुया। பழைய ஏற்பாட்டுல पुराना नियम में அப்பத்தை நோக்கி வந்தாங்க ஒவ்வொரு நாளும் காலையில. प्रतिदिन उन्होंने उस मन्ना की ओर आए थे। ஆனா புதிய ஏற்பாடு நாம் लेकिन नया नियम हम இயேசுவை நோக்கி வருவோம். प्रभु यीशु मसीह की ओर आए। ஹalleluya हालेलुया। இது ஒரு நாள் அல்லங்க, सिर्फ एक दिन नहीं, எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடணும். प्रतिदिन प्रभु को खोजना है। இரண்டாவதாக दूसरा எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் புத்தகம் प्रेरितों के काम அதுல 17வது அதிகாரத்துல 17वें अध्याय में தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்து நாங்க போடப்பட்டிருக்கிறது. यहाँ पर तेसलोनिके उस शहर के बारे में कुछ बातें लिखा है। प्रेरितों के काम 17वें अध्याय की ओर पलटे। அப்போஸ்தலர் புத்தகம் 17வது அதிகாரம் அதுல 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். प्रेरितों के काम 17वें अध्याय का 11वीं आयत को हम पढ़ते हैं। அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் அவர்கள் நற்குலசாலியாயிருந்தார்கள். ये लोग तो थिस्सलुनीकियों से यहूदियों से भले थे और उन्होंने बड़ी लालसा से वचन ग्रहण किया और प्रतिदिन पवित्र शास्त्र में ढूंढने रहे कि ये बातें यूं ही है कि नहीं। பெரிய பட்டணத்தார்கள் குறித்து இங்க போடப்பட்டிருக்கிறது. बीरिया के लोगों के बारे में यहाँ पर लिखा है। அவங்க ரொம்ப நல்லவங்கலாம், वे बहुत भले थे, அவங்க நல்ல குணம் இருந்துச்சாம். वे बहुत ही गुणवान थे। எப்படிங்க? क्योंकि அங்க போடப்பட்டிருக்கிறது ரீசன் वचन में लिखा है, कारण क्या है? அவங்க தினந்தோறும் वे प्रतिदिन வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். पवित्र शास्त्र में ढूंढते रहते थे। ஹalleluya हालेलुया। தினந்தோறும் கர்த்தரை தேடுவது மாத்திரமல்ல, प्रतिदिन परमेश्वर को खोजी करना ही नहीं, தினந்தோறும் வேத வாக்கியத்தை நாம் ஆராய வேண்டும். प्रतिदिन हमें परमेश्वर के पवित्र शास्त्र को हमें ध्यान करना चाहिए। கடைசியா என்னைக்கு பைபிள் வாசித்தீங்க? पिछले दिन लास्ट में आप कब बाइबल पढ़े थे? இன்னும் சொல்ல போனா உங்க பைபிள் எங்க இருக்குன்னு தெரியுமா? और हम पूछा जाए तो आपका बाइबल कहाँ है अभी? ஏதோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேடுவோம் பைபிள் எங்க இருக்குன்னு. हर रविवार को हम ढूंढते हैं कि हमारा बाइबल कहाँ है। சரி பரவாயில்ல, போன்ல வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு போயிட்டே இருப்போம். और हम क्या करेंगे, चलो फोन में ही हम थोड़ा सा एडजस्ट करेंगे। அன்னைக்கு அவங்ககிட்ட எந்த போன் இருந்துச்சு? उन दिनों में उन्हीं के पास क्या फोन था? இல்ல இது போல பிரிண்ட் பண்ண அழகான பைபிள் அவங்க கையில இருந்துச்சா? या ऐसा प्रिंटेड बाइबल उनके हाथों में था क्या? இது எதுவுமே இல்ல. ऐसा कुछ नहीं था। ஆனாலும் लेकिन அவங்கட்டென்று கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தை அவங்க தினந்தோறும் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணினார்கள். उन्हीं के पास जो दिया गया उस वचन को उन्होंने प्रतिदिन उसमें उस पवित्र शास्त्र में ढूंढे रहते थे। அவங்க வாசிக்கல,
उन्होंने सिर्फ रीडिंग नहीं किया, அவங்க என்ன செய்தார்கள் என்றால் उन्होंने क्या किया, அவங்க காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்களாம். वो सारी बातें ऐसा है क्या करके वही ढूंढते रहते थे. ஸோ பெரிய பட்டணத்தார் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வெறும் வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை ஆராய்ந்து பார்த்தார்கள். बेरिया के लोग क्या करते थे, हर एक दिन प्रतिदिन केवल परमेश्वर के वचन को पढ़ना ही नहीं वरन वो कार्य क्या है करके उसकी और उसकी रीजनिंग आउट करते रहते थे. ஹல்லேலூயா. हालेलुया. வாசிக்கிறது வேற, ஆராய்ந்து பார்க்கிறது வேற. हमें सिर्फ पढ़ना अलग बात है, लेकिन उसके प्रति ढूंढते रहना, उसके प्रति रीजनिंग आउट करना अलग बात है. ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோம், அதை ஆராய மாட்டோம் இல்லையா? हर एक दिन प्रतिदिन हम न्यूज़पेपर अखबार को पढ़ते हैं, उसको हम कोई रिसर्च तो नहीं करते हैं. ஆனா வேத வார்த்தையை நம்ம நியூஸ் பேப்பர் போல வாசிக்காதபடி அதை நம்ம ஆராய்ச்சி செய்வதற்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். लेकिन परमेश्वर के वचन को हमें क्या करना चाहिए, अखबार के समान नहीं पढ़ना वरन इसको हमें रीजनिंग आउट करना चाहिए, ढूंढ के रहना चाहिए, वैसे पढ़ना चाहिए. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பானா இருக்கிறது. क्योंकि वचन कहती है कि मनुष्य केवल रोटी ही से नहीं वरन हर एक शब्द जो परमेश्वर के मुंह से निकलता है उससे जीवित रहेगा. ஜெரேமியாட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்வாரு அவருடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன் என்று சொல்வாருங்க. अगर यिर्मयाह नबी के पास जाकर आप पूछेंगे तो वो कहेंगे मैं परमेश्वर के वचन को मैंने खा लिया है. சங்கீதக்காரன்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்வாரு கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு இனிமையா இருக்குது என்று சொல்லுவாங்க. अगर गायक जो भजन के उनके पास जाकर पूछेंगे तो वो कहते हैं परमेश्वर का वचन कितना मीठा है करके वो कहेंगे. கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் மதுரமா இருக்கிறதா. परमेश्वर का वचन जो है वो मधु से ही मीठा है. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? जवान अपने रास्तों को कैसा ठीक करेगा? கர்த்தருடைய வார்த்தை தானே. यहोवा की वचन से ही ना. ஹல்லேலூயா. हालेलुया. இது ஏதோ வாசித்தோம் நம்முடைய கடமை முடிந்தது என்று அல்லாதபடி ऐसे हमने पढ़ लिया बाइबल बस हमारा कर्तव्य खत्म करके ऐसा ना रहे. ஒவ்வொரு வார்த்தையை நம்ம தியானிப்போம். हर एक वचन को हम ध्यान करें, मेडिटेट करें. ஒவ்வொரு வார்த்தையை நம்ம ஆராய்ச்சி செய்வோம். हर एक वचन को हम रीजनिंग आउट करें. அந்த வார்த்தை நம்மோடு பேசு. वो वचन हमसे बात करेगी. அந்த வார்த்தை நம்மோடு இடைபடு. वो हमसे वो बोलेगी. அந்த வார்த்தை நம்மை உணர்த்தக்கூடியதா இருக்கிறது. वो हमसे वो कहेगी हम क्या हालत में है करके. நம்முடைய கேள்விகளுக்கு பதில் தரக்கூடியதா இருக்கிறது. हमारे हर एक सवाल के लिए उत्तर मिलेगी. இந்த வார்த்தை தான் ஒரு சிறந்த மருந்து. ये वचन ही हमारे लिए एक बहुत बड़ा औषध है. ஹல்லேலூயா. हालेलुया. நம்மை மகிழ்ச்சியாக்க கூடியது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. हमें हर्षित करती है. பெரிய பட்டணத்தோடைய குணம் அவருடைய குணங்கள் ரொம்ப அற்புதமான குணங்களா இருந்துச்சு. बीरिया की शहर वालों के लिए गुण इतनी श्रेष्ठ थे, वे बहुत ही गुणवान लोग थे. ஒரு மனுஷனுடைய குணம் மாறும் அளவுக்கு இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா வல்லமுள்ளதா இருக்கிறதுங்க. एक इंसान की गुण बदलने तक ये परमेश्वर का वचन सामर्थ्य है. சில பேர் சொல்லுவாங்களா இவன் ரொம்ப கோபக்காரனா இருக்கிறான், அவங்க அப்பா போல அவங்க தாத்தா போல என்ன சொல்லுவாங்க, அந்த கோபத்தை அந்த குணங்களை கூட மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷனை சாந்தம் உள்ளவனாய் மாற்றக்கூடியது தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. क्योंकि परमेश्वर का वचन ऐसा है कि जो गुस्से वालों को भी ठंडा कर देती है और जितने भी वे लोग बुरे क्यों ना हो उनको बदल डालती है. ஹல்லேலூயா. हालेलुया. ஒவ்வொரு நாளும் इसीलिए प्रतिदिन தினந்தோறும் प्रतिदिन हर रोज கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நேசிப்போம். परमेश्वर के वचन से हम प्यार करें, தியானம் பண்ணுவோம், उसे ध्यान करें, ஆராய்ச்சி செய்வோம். हम उसको रीजनिंग आउट करें, கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. परमेश्वर हमसे बातें करें. மூன்றாவதாக और तीसरा कार्य சங்கீதம் 88வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். भजन 88 का और पलटें. அதுல 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9वीं आयत को हम पढ़ते हैं. भजन 88 का 9. சங்கீதம் 88:9 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். यहाँ पर दाऊद कहते हैं कि हे यहोवा मैं लगातार तुझे पुकारता और अपने हाथ तेरी ओर फैलाता आया हूँ. சாரி, தாவீது இல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. भजन 88 का 9 आयत में हम पढ़ते हैं, यहाँ पर ये गायक कहता है मैं लगातार तुझे पुकारता और अपने हाथ तेरी ओर फैलाता आया हूँ. திருப்பி நான் சொல்றேன்.
மூன்றாவதாக சங்கீதம் 88:9 எடுத்துக்கொள்வோம். तीसरा कार्य भजन 88 की और 9 आयत को हम पढ़ेंगे. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, वचन में इस तरह लिखा है, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். हे यहोवा मैं लगातार तुझे पुकारता और अपने हाथ तेरी ओर फैलाता आया हूँ. ஒவ்வொரு நாளும் நாம் அந்த ஜீவ அப்பமாகிய இயேசுவை தேட வேண்டும். हर रोज प्रतिदिन हमें जीवन की रोटी यीशु मसीह को खोज करना चाहिए. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். हर रोज हमें परमेश्वर की वचन को हमें ढूंढते पढ़ना चाहिए, ध्यान करना चाहिए. மூன்றாவதாக ஒவ்வொரு நாளும் அதாவது அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். और तीसरा हमें प्रतिदिन परमेश्वर की ओर पुकारना चाहिए. அன்றாட ஜெப வாழ்க்கை நம்மட்ட இருக்கிறதா? हर दिन की प्रार्थना का जीवन हमारे पास है क्या? கடைசியா என்னைக்கு ஜெபம் பண்ணோம்? पिछले कब अपने लास्ट प्रार्थना की थी? எப்ப பிரச்சனை வருதோ, जब परेशानी आती है, எப்ப போராட்டம் வருதோ, जब कुछ हमें युद्ध आती है, அப்ப உடனே நம்ம ஜெபம் பண்ணுவோம். तुरंत हम प्रार्थना करेंगे. உடனே நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். तुरंत हम घुटने पे आएंगे, உடனே प्रार्थना करते உபவாசம் போடுவோம். हैं, तुरंत उपवास करते हैं. எனக்கு வேலை வேணும் உடனே ஜெபம். अगर हमें नौकरी चाहिए तो तुरंत प्रार्थना करेंगे. வேலை கிடைச்ச பிறகு ஜெபத்தையே மறந்துடுறாங்க. अगर नौकरी मिलती है तो बस प्रार्थना को भूल जाते हैं. அதே போல திருமணத்திற்கு, वैसे कि शादियां के लिए குழந்தைக்காக, और बच्चों के लिए எல்லா ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு ஜெபத்தையே மறந்துடுறாங்க. जैसे आशीष मिलती है तो तुरंत प्रार्थना को ही भूल जाते हैं. ஏதோ தேவைக்காக ஜெபம் கிடையாது. कुछ हमारे लिए चाहिए करके प्रार्थना नहीं करना. ஜெபம் என்பது ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமையா இருக்கிறது. प्रार्थना जो है हमें हर दिन हमें करना चाहिए, एक कर्तव्य के समान. இயேசுவுடைய சீஷர்கள் ஒரு நாள் இயேசுட்ட வந்து கேக்குறாங்க, प्रभु यीशु मसीह के चेलों ने एक दिन प्रभु यीशु मसीह से आकर पूछे थे, எங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேணும்னு சொல்லித்தாருங்கன்னு கேக்குறாங்க. हमें सिखा दे कि किस तरह हमें प्रार्थना करनी चाहिए. ஹalleluya. हालेलुया. நம்ம என்னைக்காய் கேட்டுக்கிறோம் ஆவியானவர்ட்ட, हम कभी पवित्र आत्मा से मांगे हैं क्या? ஆவியானவர் எனக்கு ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. हे पवित्र आत्मा मुझे प्रार्थना करने के लिए मदद कर. ஆவியானவரே காலையில விடிய காலத்துல எழுந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. हे पवित्र आत्मा हर भोर को उठकर प्रार्थना करने के लिए मुझे मदद कर. ஆண்டவர்ட்ட கேட்போமா? हम प्रभु से मांगे क्या? ஆவியானவர்ட்ட கேட்போமா? पवित्र आत्मा से मांगे क्या? ஆவியானவர் நமக்கு உதவி செய்வா. पवित्र आत्मा हमें मदद करेंगे. ஹalleluya. हालेलुया. இந்த சீஷர்கள் இயேசுட்ட வந்து, இயேசுவே நீங்க எப்படி எல்லாம் அற்புதம் செய்றீங்க எனக்கு சொல்லி தாங்கலாம் கேட்கலங்க. ये चेलों ने यीशु मसीह के पास आकर ये नहीं पूछे थे कि हे यीशु मसीह आप कैसा कैसा अद्भुत काम करते हैं, आप कैसा करते हैं करके नहीं पूछा. இயேசுவே எனக்கு சொல்லி தாருங்க எப்படி தண்ணியை திராட்சரசமாக்குறது அதையும் கேட்கலங்க. और यीशु मसीह के पास आकर ये भी नहीं पूछे थे कि प्रभु हमें बता दे, सिखा दे कि किस तरह से इस पानी को दाखरस में बदल डालना है. இயேசுவே எனக்கு சொல்லி தாருங்க எப்படி நல்ல வல்லமையாய் பிரசங்கம் பண்ணணும், நான் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாம் கேட்கணும் எனக்கு சொல்லி தாங்க, அதுவும் கேட்கல. और ये भी नहीं मांगा कि प्रभु यीशु मसीह आप हमें सिखाना कि किस तरह प्रचार करना है ताकि सारे लोग अच्छे से सुने. இயேசுட்ட வந்து எப்படி தீர்க்க தரிசனம் சொல்றது, எப்படி பெயரெல்லாம் சொல்றது எனக்கு சொல்லி தாங்க, அதையும் கேட்கல. यीशु मसीह के पास आकर ये भी नहीं पूछे थे, मांगे थे कि किस तरह हमें भविष्यवाणी करना चाहिए, किस तरह नामों को बुलाना चाहिए करके. ஆனா இயேசுட்ட என்ன கேட்டாங்க? लेकिन यीशु मसीह के पास आकर क्या मांगे थे? இயேசுவே எனக்கு சொல்லி தாருங்க எப்படி ஜெபிக்க வேண்டும். यीशु मसीह हमें सिखा दे कि किस तरह हमें प्रार्थना करनी चाहिए. என்ன சீஷர்கள் இயேசுவை பார்த்துட்டே இருக்காங்க. क्योंकि चेलों ने यीशु मसीह को दिखते थे, அற்புதங்களை செய்கிறார் பகல் நேரத்துல, वो दिन में अद्भुत काम करते थे, இரவெல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கறா, पूरा रात प्रार्थना में व्यतीत करते விடிய थे, காலம் ஜெபிக்கிறா, भोर को प्रार्थना करते थे, கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கிறா, गेत्सेमनी वाटिका में प्रार्थना, ஒவ்வொரு இடங்களிலும் அவர் ஜெபிக்கிறார். हर एक जगहों में प्रार्थना. அப்ப இந்த அற்புதங்களுக்கும் இந்த அடையாளங்களுக்கும் வல்லமையான பிரசங்கத்துக்கும் ஒரு அஸ்திபாரமாய் இவருடைய ஜெப வாழ்க்கை இருக்குது என்பதை ये சீஷர்கள் सारे புரிந்து अद्भुत கொண்டார். के लिए, हर एक चिन्हों के लिए एक नींव के समान प्रभु यीशु मसीह की प्रार्थना का जीवन था. ஹalleluya. हालेलुया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय இந்த लोगों, ஜெபம் என்பது ஒரு பெரிய நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு. ये प्रार्थना जो है हमारे लिए मिला एक बहुत बड़ा तोहफा है. என்ன பரிசுங்க? कैसा तोहफा है? இந்த ஜெபத்தை நீங்க எங்க இருந்தாலும் நீங்க ஏறெடுக்கலாங்க. ये प्रार्थना को आप जहां पर क्यों ना हो वहां से आप कर सकते हैं. இந்த ஜெபத்தை நீங்க எத்தனை தடவைனாலும் நீங்க ஜெபம் பண்ணலாங்க. कितना बार चाहे उतना बार आप कर सकते हैं. ஹalleluya. हालेलुया. வீட்ல பண்ணலாம், घर पे कर सकते हैं, டிராவல்ல பண்ணலாம், यात्रा में कर सकते हैं, எல்லா நேரத்திலும் எங்க வேணாலும் ஜெபத்தை பண்ண हर முடியும். समय हर जगह में आप कर सकते हैं. எல்லாவற்றை காட்டிலும் நான் எங்கு எப்படி ஜெபம் பண்ணாலும் என் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். सबसे बढ़कर जहां पर भी कैसे भी मैं प्रार्थना करूं
उस प्रार्थना को मेरा प्रभु सुनते हैं। ஒரு மணி நேரத்துக்கு நீங்க 15 தடவை கூப்பிட்டாலும் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறாருங்க. अगर 1 घंटे में 15 बार प्रार्थना करेंगे प्रभु की और पुकारेंगे तो वो सुनेंगे। இதுதான் நம்மளுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு gift நான் சொல்ல முடியும். यही हम कहते हैं हमारे लिए मिला हुआ बहुत बड़ी तोहफा है। ஆபத்து காலத்துல கூப்பிடு நான் வருவேன்ங்கறாரு. संकट के समय मेरे और पुकार मैं तुझे सुनूंगा। எல்லா நேரத்திலயும் हर समय ஆபத்து நேரத்திலே அவர் வருவேன்ட்டாருன்னா மற்ற நேரத்துல வராம யார் பாருங்க. अगर संकट के समय ही वो आ जाते हैं तो बाकी समय पे क्यों नहीं आएंगे। ஹalleluya. அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். वो हमारा प्रार्थना के लिए उत्तर देने वाला परमेश्वर है। யோனா எங்கங்க ஜெபித்தாரு? योना ने कहां से प्रार्थना करी? மீன் வயித்துல உட்கார்ந்துட்டு ஜெபிக்கிறாரு. मच्छी की पेट में से उन्होंने प्रार्थना करी। அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். उस प्रार्थना को भी प्रभु ने सुना। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोग, ஒருவேளை உங்க சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். आपकी परिस्थिति कैसे भी क्यों ना हो, எவ்வளவு கஷ்டமான இடத்துல நீங்க குடி இருக்கலாம், कितना भी कठिन जगह पर आप वास करते क्यों ना हो, ஒரு கஷ்டமான ஒரு வேலையில நீங்க இருக்கலாம், या बहुत ही कठिन की नौकरी में आप क्यों ना हो, அல்லது உங்க லைஃப் முழுதும் अनेक டிராவல்ல இருந்து கொண்டிருக்கலாம். या आपकी जिंदगी भर कुछ यात्रा में बिताते क्यों ना हो। நான் சொல்றேன், एक बार कहना உங்க चाहते हैं, ஜெபத்தை கேட்கிறதுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்தவராய் இருக்கிறது. आपकी प्रार्थना को सुनने के लिए मेरे प्रभु का कान खुला हुआ है। மீன் வயித்துக்குள்ள இருந்து அந்த குடல் பக்கத்துல இருந்து ஜெபிக்கும் போதே பரலோகம் அவருடைய ஜெபத்தை கேட்டுச்சு. मछली की पेट में से ही प्रार्थना किया, उस प्रार्थना को ही स्वर्ग सुन लिया है। तो அக்கினி சூளையில இருந்து ஜெபிக்கும் போது கூட கர்த்தர் கேட்கிறார். आग की भट्ठे में से ही प्रार्थना किए थे, उस प्रार्थना को भी प्रभु ने सुन लिया। ஜெயிலில் இருந்து ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். वो जेल खाने में से प्रार्थना किया, उससे भी प्रभु ने सुना। சிங்க கேபில இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். और शेर की गुफा में से ही प्रार्थना कर रहे थे, उससे भी प्रभु ने सुना। வனாந்தரத்துல இருந்து கூப்பிடும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். मरुभूमि से प्रार्थना को भी प्रभु ने सुना है। குகையில இருந்து கூப்பிடும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். गुफा में से भी पुकारेंगे, प्रभु सुनते हैं। பத்மு தீவில தனிமையா இருக்கிறபோது கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். बदमुट टापू में अकेला में से ही जो प्रभु के और पुकार रहे हैं, उससे भी प्रभु ने सुना। நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் அல்லவா? जरूर हमारी प्रार्थना को भी प्रभु सुनेंगे कि नहीं। ஹalleluya. हालेलूया। ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது ஜெபம். प्रतिदिन हमें करना चाहिए प्रार्थना। என்னைக்காவது நீங்க சொல்லிருக்கீங்களா, कभी आप कहे हैं क्या इस तरह, நான் சுவாசிக்கிறது மறந்துட்டேன், எனக்கு ஒரு 2 மணி நேரம் நான் சுவாசிக்க மறந்துட்டேன்னு யாராவது சொல்றீங்களா? मैंने सांस लेने के लिए 2 घंटे तक भूल गया करके ऐसे कहने वाले कोई है? மறக்க முடியுமா? क्या हम बोल सकते हैं? மறக்கவே முடியாது. नहीं बोल सकते हैं। அது ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிட்டே இருக்கறோமே. वो हम करते रहते हैं, सांस लेते रहते हैं। அது நின்னுச்சுனால தான் ஆல் அவுட் இல்ல. अगर वो खत्म होता तो बस हम भी खत्म। அதே போல நம்முடைய ஜெபத்தை மறக்கவே கூடாது, மறக்கவும் முடியாது. ऐसे ही हमारी प्रार्थना को हमें नहीं भूलना चाहिए, भूलने के लिए सोचना भी नहीं चाहिए। இந்த உலகத்துல ரொம்ப சக்தி வாய்ந்தது ஜெபம். इस संसार में बहुत ही शक्तिशाली प्रार्थना है। ஒரு வல்லமை நிறைந்த ஒரு ஆயுதம் ஜெபம். एक बहुत बड़ा सामर्थ्य से भरा हुआ तलवार जो है प्रार्थना है। हालेलुया। हालेलुया। சுவாசிக்கிறத மறக்க முடியாது. जिस तरह हम सांस लेने बातों को नहीं भूल पाते அதே போல என் ஜெபத்தை நான் மறக்கவே முடியாது. वैसे ही हम प्रार्थना करने वाले कार्य को भी नहीं भूलना चाहिए। ஜெபிக்கவே கூடாது என்று சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாலும் यदि सरकार कहे तुम्हें प्रार्थना नहीं करना चाहिए, அது தெரிஞ்சிருந்தும் தானியேல் 3 முறை ஜெபிக்கிறார் அல்லவா? उसे जानते हुए भी दानियेल 3 बार हमेशा की तरह उन्होंने प्रार्थना करी। நான் ஜெபிச்சா சிங்கக்கேவில போற்றுவான்ங்கிறது தெரிந்திருந்தும் अगर मैं प्रार्थना करूंगा तो मुझे शेर की गुफा में डाला जाएगा करके जानते भी அவர் ஜெபிக்கிறார் அல்லவா? उन्होंने प्रार्थना करी। இதுதான் ஜெப வாழ்க்கை. यही प्रार्थना का जीवन। அதனால தான் ராஜாக்கள் மாறினாங்க, ஆனா தானியேல் மாறவே இல்லை. इसीलिए राजा ने बदल बदल कर आ रहे थे, लेकिन दानियेल उसी स्थान पे था। அதனால தான் அந்த ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஜெபிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். इसीलिए वहां पर राजा आकर शेर की गुफा में से दानियेल से कहते थे कि जो तूने निरंतर आराधना करता है वो परमेश्वर तुझे बचाने के लिए वो सामर्थ्य है। ஆமென். ஆமென். இந்த கடைசி நாளிலே அப்படிப்பட்ட விண்ணப்பத்தின் ஜெப ஆவியை கர்த்தர் மேல் ஊற்றுவாராக. इस अंतिम समय में परमेश्वर ने ऐसे एक अनुग्रह की आत्मा को, विनती की आत्मा को हमारे ऊपर उंडेले। அப்போஸ்தலர் நாட்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வீடுகள் தோறும் அவர்கள் ஜெபித்து வந்தார்கள். प्रेरितों के काम में हम पढ़ते हैं वे सारे मिलकर प्रतिदिन हर घर में वो प्रार्थना किया करते थे। எங்கெல்லாம் ஜெபித்தார்களோ அந்த இடமெல்லாம் அசைந்தது. जहां जहां उन्होंने प्रार्थना करी वो सारी जगह हिलने लगी। பேதுருவை பிடிச்சு ஜெயில போட்டாங்க. पतरस को पकड़कर जेल खाने में डाला। அவர் அங்க தூங்கிட்டு இருக்காரு. वो वहां सो रहे थे। ஆனா இங்க இரவு நேரத்துல மார்க்கு வீட்ல
அங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் விசுவாசிகள். लेकिन उसी समय उसी रात के वक्त में कलीसिया वहां पर मिलकर मरकुस के घर पर वो प्रार्थना में लगे रहते थे. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. இவங்களுடைய ஜெபத்தினால அங்க ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறது. इनकी प्रार्थना के द्वारा वहां पर पतरस की जेल खाने में बहुत बड़ा विजयता मिली. இரவோ பகலோ रात हो या दिन हो, கொரோனாவோ எந்த வியாதியோ कोविड हो या कोई और बीमार हो, என் ஜெபத்தை யாராலையும் பிரிக்கவே முடியாது. मेरी प्रार्थना को कोई रोक नहीं सकते. ஆமென் आमीन ஹalleluya. हालेलुया. ஜெபம் என்கிற அஸ்திபாரத்தை போட்டுக்கொள்வோம். प्रार्थना की नींव को हम डालें. சாரிமேன தேவனே பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, மூன்று காரியத்தை பார்த்தோம். 3 कार्य को हमने देखा है. என்ன காரியம்? क्या है? அனுதினமும் प्रतिदिन அனுதினமும் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? प्रतिदिन हमें करना क्या है? அனுதினமும் அந்த மன்னாவை தேடினது போல இயேசுவை தேட வேண்டும். प्रतिदिन उस मन्ना को खोज करते थे वे लोग, वैसे हमें प्रभु यीशु मसीह को खोज करना चाहिए. அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். प्रतिदिन हमें परमेश्वर की वचन की और हमें ढूंढते रहकर उसको ध्यान करना चाहिए. அனுதினமும் प्रतिदिन ஜெபிக்க வேண்டும். प्रार्थना करना चाहिए. ஹalleluya. हालेलुया. இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். इस वचन के द्वारा प्रभु आपको आशीषित करें. ஜெபிக்கலாம். आइए प्रार्थना करें. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். भला परमेश्वर तेरा धन्यवाद करता है. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில விசேஷமாக எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய சில காரியங்களை எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. प्रभु विशेष के लिए हमारे आत्मिक जीवन में प्रतिदिन हमें क्या करना चाहिए करके आपने हमें सिखाया, तेरा धन्यवाद करते हैं. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. इसे प्रतिदिन हमें करने के लिए हमें कृपा दे खुदावन. ஒவ்வொரு நாளும் உம்மை தேடணும் அதிகாலையில. प्रतिदिन तुझे ढूंढना है बोर को. ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நாங்கள் ஆராய்ச்சி செய்யணும். प्रतिदिन तेरी वचन की और हमें ध्यान करना चाहिए. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடணும் ஐயா. प्रतिदिन तेरी और हमें पुकारना है. மறக்க கூடாது. हमें इसका नहीं बोलना மறக்க चाहिए. கூடாது ராஜா. नहीं बोलना இதுல चाहिए. இன்னும் அதிகமாய் வளர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. इसमें और ज्यादा बढ़ने के लिए हमें मदद कर எங்க खुदा. ஒவ்வொருவரையும் இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். हर एक को हम तेरे हाथों में समर्पित करते हैं. ஆசீர்வதிப்பிராக. आशीष कर. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. हमारी उद्धारकर्ता प्रभु यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे जीवित परमेश्वर. ஆமென் आमीन. ஆமென். आमीन. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सबको आशीषित करे.